ஜெயித்தவர்கள் எல்லோருமே தன்னை நம்பி ஓடியவர்களே. பிழையை சரி என்று சொல்லாமல் சரி செய்து கொள்ள முயலுவோம். இதில் எந்த அவமானமும் கிடையாது. தியாகம் என்றால் என்னவென்று தெரியாதவர்கள் அடுத்தவர்களின் காயத்தில் கூட ஆதாயம் தேடுவார்கள். மாற்றங்களை மாற்ற முடியும், மாறியவர்களை மாற்ற முடியாது. வாழ்க்கையில் சாதனை படைக்கவில்லை என்பதை விட யாரையும் வேதனை படுத்தவில்லை என்பதே சிறந்தது. விட்டுக் கொடுத்து பழகிய பின் ஒருமுறை மறுத்தால் கெட்டவராக அடையாளப்படுத்தப்படுகிறோம். ஒருவரின் நிறை குறைகளை அலசி ஆராய்ந்து தீர்ப்பு கூறும் உரிமையை தனிப்பட்ட யாருக்கும் அளிக்கவில்லை இறைவன். எப்ப எடுக்கிறாங்கனோ கேட்டு சொல்லு என்பதே ஒரு மனிதனை பற்றி தெரிந்து கொள்ளும் கடைசி தகவல். காலச்சக்கரம் பாட்டனார் ஓலைச்சுவடியில் படித்தார், அப்பா திண்ணையில் படித்தார், நாம் ஆரம்ப பள்ளியில் படித்தோம், மகன் ஆன்லைனில் படிக்கிறான்.